நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி பாடும் பள்ளத்தாக்குகள். இன்றைய வேதாகம பகுதி சங்கீதம் 65 8 முதல் 13 முடிய வசனங்கள். கடையாந்தர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையும் மாலையும் களிகூர பண்ணுகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மைகளால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வனாந்தர தாபரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. குறிப்பு வசனம்: பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது, அவைகளின் கெம்பீரித்து பாடுகிறது. சங்கீதம் 65 13. என் மாமியார் அவரது நாய்களுடன் பேசும் திறனை பற்றி நான் அடிக்கடி அன்புடன் கேலி செய்வது உண்டு. அந்த நாய்கள் குறைக்கும் பொழுது அவர் அவைகளுக்கு அன்பாய் பதிலளிப்பார். அவர் மாத்திரமல்ல, நாய்களை வளர்க்கக்கூடியவர்கள் அவைகளின் சிரிப்பையும் அவ்வப்போது உணரக்கூடும். நாய், பசு, நரி, சீல் மற்றும் கிளி போன்ற உயிரினங்கள் அனைத்தும் குரல் விளையாட்டு சிக்னல்களை கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து உள்ளனர். அதனை சிரிப்பு என்று அழைப்பர். இந்த உடல் மொழிகளை வைத்து அவைகள் யாருடனும் சண்டையிடவில்லை, மாறாக தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றன என்பதை அறிந்து கொள்ள முடியும். விலங்குகள் சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துவது மற்ற படைப்புகள் தங்கள் சொந்த வழியில் தேவனை எவ்விதம் துதிக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. தாவீது தனது சுற்றுப்புறங்களை பார்த்தபொழுது மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது என்றும் பள்ளத்தாக்குகள் கெம்பீரித்து பாடுகிறது என்றும் அவருக்கு தோன்றியிருக்கிறது. தேவன் தேசத்தை பராமரித்து செழுமைப்படுத்தி அழகையும் வாழ்வாதாரத்தையும் அவற்றுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை தாவீது உணர்ந்தார். நமது சுற்றுப்புற சூழல்கள் இயல்பியல் பாடல் பாடக்கூடியவைகள் அல்லவெனில் அவை தேவனுடைய பிரம்மாண்ட படைப்பை சாட்சியிடக்கூடியவைகள் மட்டுமன்றி நம்முடைய குரல் ஓசையில் அவரை துதிக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. பூமியின் குடிகள் அனைவரும் அவருடைய படைப்பின் ஆச்சரியத்தை கண்டு மகிழ்ச்சியின் ஆரவார துதிகளை அவருக்கு செலுத்துவோம். அவற்றை தேவன் கேட்டு புரிந்து கொள்வார் என்று விசுவாசிப்போம். தேவனை துதிக்க உங்கள் சுற்றுப்புற அழகு எந்த விதத்தில் உங்களை எவ்வாறு ஊக்குவிக்கிறது? அவருடைய கைவேலையை வேறு எங்கு பார்த்தீர்கள்? தேவனே, படைப்பில் உம்முடைய தொடர்ச்சியான கிரியைகளுக்காய் உமக்கு நன்றி.